அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது கால முன்னால எடுத்து வச்சாதான் வேலை நடக்கும். ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல தொட்டிய வையே. இந்த பக்கம் வா, இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம், கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா? என்ன விஷயமா நீங்க சொல்லுப்பா. இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய், கருந்தேல் கண்ணாயிரத்தை தெரியுமா? யாரு? எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர்தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க எங்க தலைவரா? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போடான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே, நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான்? காக்கா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா, நானும் தள்ளிட்டு வர்றேன். நானும் வர்றேன். ஏய், இப்ப நான் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்பை எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். டேய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம், அரஸ்டா பண்ணிட்டோம். இந்தா புடி. லஞ்சம் இல்ல, வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு. உதவாங்களே நீ. தலைவர் மேடை பச்சு ஆரம்பிச்சிருவீங்களே, சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரரு. காலையில 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு பள்ளிகளுக்கு வர இல்லங்க. இல்லையா? அட சொல்ற கேளுங்க. காலைல 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு சாராய் தின்னு இருக்கும், அத அப்படியே கப கப கபன்னு குடிப்பார். குடிச்சிட்டு 10 மணிக்கு பஜார் பக்கம் போவார். போய் அம்மாவா 5 10 கப்பம் கொடுப்பான். கட்டெல்லாம் வாங்கின்னு வருவாரு. வந்துட்டு 11:45 மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிடும். 12 மணிக்கு இறங்கும் ஆமா வாங்கிட்டு குத்துருவாரு. எதை வாங்கினது இல்லாம? இவர் இல்ல தலைவரு. பயமுறுத்தின கொன்னுருவேன். அப்புறம் 3 மணிக்கு சொல்லாத சாராயத்தை குடிப்பாரு. எங்களுக்கு தெரியும். பழைய வடிக்கும் கடைக்கு போவாரு, எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க. 4 மணிக்கு போத இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு வீட்டுக்கு போயிடுவாரு. என்னங்கடா அது? மத்தியானத்துக்கு அப்புறம் கதையே மாறுது. உலகே மாயம். நான் கால வந்து ஆளை காணோம். யாரு? அங்க ஒருத்தன் கருந்தேல் கண்ணாயிரம் யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா, இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன், உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. கருந்தேல் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேல் கண்ணாயிரம் நான் தானுங்க. கருந்தேல் கண்ணாயிரம்னு அவன் விழுகிறான், இங்க நீயே விழுகிறியா? இறங்கி போச்சு இல்லீங்களா? கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியா நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். ஆமா, நீங்க என்ன வேலை பாப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே. எல்லா வேலையும் செய்வேன், மெயினா ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டரா? எஸ், ஐ எம் a free bird, சுதந்திர பறவை. அதனால தான் பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேன். இல்லனா ஒரு டாக்டராவோ ஒரு போலீஸ்காரனாவோ இருந்திருப்பேன். என்னுடைய வருங்கால மனைவிக்கு பிளசண்டா இருக்க விரும்புறேன், ப்ராப்ளமா இருக்க விரும்பல. என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்களே, வாட் a surprise. இது சர்ப்ரைஸ் இல்ல மேடம், சஸ்பென்ஸ். என்ன சொல்றீங்க? எதிர்காலத்துல ஒவ்வொருத்தனும் ஒரு நல்ல கணவனா இருக்கணும்னா மனைவியோட மனசறிஞ்சு நடக்கணும். இல்லனா ஹஸ்பண்ட் எல்லாம் சீக்கிரமே சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க.
இடியட். இடியட் இல்லம்மா, உன்னோட இன்டிமேட். ஹாய் ராஜ், நீயா? ஆமா, கம் ஆன். நீ எப்படிங்க? இந்த ஹோட்டல்ல நான் டான்சரா இருக்கேன். டான்சரா? ஏதோ பெருசா காலேஜ் முடிச்சிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண போறதா சொன்ன? இதுவும் ஒரு வகையில சோஷியல் சர்வீஸ் தான். நிறைய நிதி திரட்டி ஏழைங்களுக்கு விருந்து படைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஒவ்வொருத்தர பார்வைக்கும் நானே விருந்தாயிட்டேன். ஆமா, நீ என்ன பண்ற? உன்ன மாதிரி எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டா தான் சொல்லுவேன். எங்க? உன் பெட்ரூம்ல. யூ நாட்டி. கம் ஆன். விஜய், என்ன பாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்னக்கா ஞாபகம். என்னடா மனசு திடப்படுத்திக்க வேண்டிய நீயே இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? இல்லக்கா, என்னால எதையுமே மறக்க முடியல. சில சமயம் என்னையும் அறியாமலேயே இந்த நிலைமைக்கு ஆளாயிடுறேன். மனசு தளர விடாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பார், இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்களே கருந்தேளு, அவன் மேல என்ன கேஸ் போடுங்க? கருந்தேல் கொட்டை வந்துச்சுன்னு கேஸ் போடுங்க சார். அவன் கொடுக்கத்தான் வெட்டு விட்டீங்களே. போதைன்னு போடுங்க சார். அவன் தான் போதையில இல்லையா? ஏன் ஊதி பாத்துட்டீங்களா? இப்ப ஊதுவீங்க? என்ன உஷே புஷே அடிதடின்னு போடுங்களேன். அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே. நீங்க முழுசா வந்திருக்கீங்க, எனக்கு விட்னஸ் வேணும். ஏன் சார், இது வரைக்கும் விட்னஸ வச்சுக்கிட்டா கேஸ் போட்டோம், அப்புறம் தானே ஜோடிப்போம். அனாவசியமா பேசாத, அது வேற இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர். ப்ரூஃப் வேணும். நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இல்லையா? ஷூர், ஐ வாண்ட் ஐ விட்னஸ். யார் அடிச்சது? நீங்களே உங்களை அடிச்சிட்டீங்க சார். இந்த உடம்ப வேற எவன் வந்து அடிப்பான்? குட் ஈவினிங் சார். வாங்க மிஸ்டர் விஜய், உட்காருங்க. மிஸ்டர் விஜய், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். See this file. அந்த போட்டோல இருக்கிறவன் தான் பழைய குற்றவாளி முத்துக்கருப்பு. கொலை கொள்ளை குற்றங்களுக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு போற வழியில ஜீப்ல இருந்த முத்துக்கருப்பன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆச்சரியமா இருக்கா மிஸ்டர் விஜய்? அது மட்டும் இல்ல, அவனை தடுக்க வந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட காலை ஜீப்பை ஏற்றி உடைச்சிட்டான். அவனோட கை வலங்கு ஜீப்ல கடந்தது. அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே அவனுக்கு உதவி இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட தனியா பேச என் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த மேட்டர்ல நான் என்ன சார் செய்யணும்? மிஸ்டர் விஜய், இந்த கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. அந்த முத்துக்கருப்பனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியத்தை சக்சஸ் பண்ண பாக்குறேன் சார். உன்னால முடியும் விஜய். ஏன்னா எதுலயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். என்னையா பைத்தியக்காரன் மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர்ற? இன்னைக்கு வெயில் அதிகம் இல்லையே? ஏயா கைய பிடிக்கிற? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏன்? நான் ரிட்டையர்டா ஒர்க்ல இருக்கேயா. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? நீ ஒரு அக்யூஸ்ட். ஒண்ணு நீ கொலை பண்ணிருக்கணும், இல்ல கொள்ளை அடிச்சிருக்கணும். அட பாவி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னோட டிடெக்டர் எப்பவுமே தப்பு பண்ணாது. பச்சை எரிஞ்சா நல்லவன், ரெட் எரிஞ்சா கெட்டவன். எல்லாரையும் விட்டுட்டு உன்னை பார்த்து ரெட் எரியுத ஏன்? ரெட் அதிகமா இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா, ஸ்டேஷன்ல சொல்லு. வாயா. ஐயே, ஏய், கார்ப்பரேஷன் பொம்பளை தண்ணி வருது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். வெயிட் a minute. அர்ஜுனா, தலைவா, ஆ. தலைவரையா நான் கைது பண்றது? என் தலைவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரே.
ஆமா இவர் யாரு? ஏசியா டிசியா? இவன் ஒரு ஓசியா. இவனை புடிச்சு ஒரு நாளாவது உள்ள வச்சு பார்க்கணும். அரெஸ்ட் பண்ணு. என்னையா உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது? வாயா. டம்ளரு அட பெரிய டம்ளர். அப்புறம் பாத்துக்கலாம். வாயா. வண்டியை பார்த்து ஓட்டுறதுல வண்டி எடு. யார் அது? எங்க முதலாளி. ஐயா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா. அடே கந்தசாமியா? என்னப்பா என்ன விஷயம்? அந்த முத்துக்கருப்பனை பார்த்துங்க. அவன் வேற யாரும் இல்ல, பெரிய ஹோட்டல் அதிபர் ஜேகே. ஆமா அவன்தான், அவனேதான். அவன்தான் அந்த பேர்ல மறைஞ்சிருக்கான். அப்படியா? அவன்தான் முத்துக்கருப்பனா? அப்ப அவனை சும்மா விடக்கூடாது. கந்தசாமி, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, உடனே நான் ஸ்டெப் எடுக்கிறேன். நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க. அந்த பாவியால என் காலு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அவனை விட்டுடாதீங்க, அவனை விட்டுடாதீங்க. நான் வரேன். கந்தசாமி, நீ அந்த பழைய வீட்டு தானே குடியிருக்கிற? அதை விட்டா இந்த ஏழைக்கு வேற இடம் ஏறியா? அங்கதான் வரேன். ஹலோ ஜேகே, நான் ஜெயராஜ் பேசுறேன். குட் மார்னிங் சார். ஹாய் ராஜ், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்கேன் சார். என்னோட ஐடியாஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல தான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. இந்தியாவில் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. எது எடுத்தாலும் டிலே சார். எவ்வளவு வச்சுக்கிறேன் சலிச்சுட்டே அப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு? பின்ன என்ன சார், இந்த பேப்பர்ல பாத்தீங்களா கந்தசாமி, இவரை நான் நேத்து நேர்ல பார்த்தேன் சார். என்ன கந்தசாமி நீங்க நேத்து பாத்தீங்களா? எஸ் சார். இந்த கந்தசாமியை நான் நேத்து A2 போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது பழைய கேடி முத்துக்கருப்பன் தான் இப்ப ஹோட்டல் ஓனர் ஜேகேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன ஸ்டேஷன் சொன்னீங்க? A2. சார், சார், நான் A2 இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் வந்திருக்கேன் சார். சார், You can go. சார், I said you can go. அக்கா, அக்கா. என்னப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி வேகமா ஓடி வர? அந்த துரோகி ஜெயராஜனை பார்த்துட்டேன். அவன் ஏன் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறான். நீ அவனை பாத்தியா? அந்த துரோகி ஜெயராஜ நீ பாத்தியா? அக்கா அக்கா, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க.
வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பேரு ஜெயராஜ். இந்த பேட்டைக்கு நான் தான் சப் இன்ஸ்பெக்டர். உங்க கச்சேரி நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்கள மாதிரி ஒரு பெரிய பாடகி என் ஏரியாவில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீங்க ரொம்ப புகழாதீங்க. திறமை இருக்கிறவங்களை பாராட்டுறதுல தப்பே இல்லை. பாப்பா யாரு? என் தங்கச்சி. அவன் என் தம்பி. நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா? இல்ல, இவங்க 2 பேரையும் கரை சேர்த்துட்டா அதுவே போதும். மொத்தத்துல ஒரு தியாக வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. இத பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைன்னாலும் தயங்காம கேளுங்க. நான் செய்யறது காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. ரொம்ப நன்றி. வரட்டுங்களா? துர்கா, வாங்க வாங்க, உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தா அம்மா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணுமில்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன். சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல. எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா, நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி? இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் பூரா எங்களுக்காக கஷ்டப்படுற, ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிட செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா அப்புறம் உனக்குன்னு யாரக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி? எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கைய நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். இல்லறம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். அக்கா, ஆமா, நானே தான். நல்ல தடுக்கிச்சு, அதான் தடுமாறிட்டேன். நிலைமையே தடுமாறி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, அப்ப ஊர்ல இல்ல, எனக்கு தனியா படுத்து பழக்கம் கிடையாது. உன் ஞாபகம் வந்துச்சு, சரிதான் இன்னும் இங்க படுத்துக்கலாமே வந்துட்டேன். ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற நீயே இப்படி பேசுற? பொறுப்பு? இந்த போலீஸ் செருப்ப காட்டின உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நீ எனக்கு வேணும். உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீ மிதிச்சிருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. பாடகைன்னு பப்ளிக் லைஃப் வந்துட்டு பத்தினி வேஷம் போட்டா பொழுப்பு நடக்காது. அது உன்ன மாதிரி உதவாக்கரையோட உளுத்து போன வாதம். நான் அப்படி இல்லை. பத்தினியா வாழ்வேன். பங்கம் ஏற்பட்டா பத்திரகாளியாவும் மாறுவேன். ஆசைப்பட்டது நான் அடையாம விட்டதே இல்லடி. உனக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல, உன்னோட அழிவு. நான் வைக்க போற வேடிக்கை பாக்குற நாய் இல்ல, கால மாடு.
துர்கா, என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி.